திறப்பு விழாவின் இரண்டாம் நிகழ்ச்சியாக சிறப்பு பட்டிமன்றம். இதன் தலைப்பு, இன்றைய சூழலில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது குடும்ப உறவை பேணுவதிலா, சமுதாய உறவை பேணுவதிலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அழகன்குளம் முஸ்லிம் ஜமாத்தில் ஹாஜி எஸ்ஏ முகமது இஸ்ஹாக் மகால் திறப்பு விழாவை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான நிகழ்ச்சியிலே தலைமையேற்றிருக்கக்கூடிய ஜமாத்தினுடைய தலைவர் ஹாஜி ஏஎஸ்எம் அகமது சாஹிப் அவர்களே, இந்த அருமையான மகாலை நிர்மாணம் செய்து தன்னுடைய தகப்பனார் பேரில் நிர்மாணம் செய்து இந்த ஜமாத்திற்கு வகுப்பு செய்து கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய டாக்டர் அல்ஹாஜ் எஸ்ஏஎம் நூருல் அமீன் சாஹிப் அவர்களே, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஹாஜி முகமது இஸ்மாயில் ஷரீப் சாஹிப் அவர்களே, என் போன்றவர்களை உலகினுடைய பல பிரதேசங்களுக்கு அறிமுகம் செய்து தோள் கொண்ட மட்டும் தூக்கி பிடிக்கின்ற உயர்ந்த பண்பாளர் சொல்லமுது கம்பம் பீர் முகமது பாக்கவி அவர்களே, துவக்க உரை நிகழ்த்திய 20 ஆண்டுகளாக தொடர்ந்து என்னோடு உறவு வைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் ஹாஜியே பகுல்லமின் அவர்களே, இங்கே உரை நிகழ்த்திய ஆலிம் பெருந்தகை அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அழகன்குளத்தினுடைய முற்றத்திலே இருந்து உலகின் பல நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, குறிப்பாக நான் மலேசிய மண்ணிற்கு செல்கின்ற பொழுதெல்லாம் தங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுகளிலும் இல்லங்களிலும் அழைத்து விருந்து உபசாரம் செய்கின்ற அன்பிற்கினிய அழகன்குளத்தினுடைய சகோதர பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தக்கூடிய அருமைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று விவாதம் செய்ய வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. ஒரு அருமையான மகாலை டத்தோ ஹாஜி நூருல் அமீன் சாஹிப் அவர்கள் இந்த முற்றத்திற்கு ஒரு முகவரியாக தந்து அழகன்குளம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு மேலும் அழகு சேர்த்திருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான நிகழ்வு. ஒரு பழைய வீட்டிற்கு வெள்ளை அடிக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய துருப்பிடித்த ஆணிகளை எல்லாம் பிடுங்கி எரித்துவிட்டுத்தான் வெள்ளை அடிப்பார்கள். நீங்கள் என்னதான் அந்த துருப்பிடித்த ஆணிகளை பிடுங்கி எறிந்தாலும் அதில் ஏதாவது சாந்து வைத்து அடைத்தாலும் வெள்ளையடித்து முடித்த பின்னாலும் பார்த்தால் அந்த ஆணி இருந்ததற்கான ஒரு தழும்பு அங்கே இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு துருபிடித்த ஆணி கூட தான் இருந்ததற்கான வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளத்தை விட்டுவிட்டு போகிறது என்று சொன்னால், இறைவனால் படைக்கப்பட்ட உயர்ந்த பிரதிநிதியான இந்த மனிதன் தான் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளத்தை தன்னுடைய சொந்த மண்ணிலே விட்டுவிட்டு போக வேண்டும். இல்லை என்றால் அது ஒரு முழுமையான வாழ்க்கையாகாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அடையாளத்தை இந்த முற்றத்திற்கு நூருல் அமீன் சாஹிப் அவர்கள் வரவு வைத்திருக்கிறார்கள். அவருடைய தந்தையாருடைய மகபுரத்துக்காக வேண்டியும் அவருடைய குடும்பத்தாருடைய செழுமையான வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் அத்துணை பேரும் வல்ல இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இந்த மகாலை நிர்மாணம் செய்வதிலே முன்னின்ற பெருமக்கள் அத்துணை பேருக்கும் வல்ல இறைவன் அருள்பாலிக்க வேண்டும். வந்து உட்கார்ந்தவுடனேயே அழகன்குளம் பல நேரங்களில் என்னை ஆச்சரியப்படுத்தியது உண்டு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால்
கல்லூரி மாணவர்களை அழைத்து கொண்டு சுருளி தீர்த்தத்திலே நீராடி கொண்டிருந்த பொழுது ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னார். எங்கிருந்து வருகிறேன்னா அழகுங்குளத்திலேருந்து வர்றேன்னார் பக்ருல் அமீன். ஊருக்கு தேடி வந்திருக்கிறாரு. இங்கேருந்து சுருளிக்கு போயிட்டாலும் விடலை, அவர் விரட்டி பிடிச்சி சுருளிக்கு வந்தார். வந்தவருக்கு உடனே ஒரு லுங்கியை கொடுத்து அறிவில் குளிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் என்னன்னு கேட்டேன். ஊருக்கு மீளாதுக்கு பேச வரணும்னு அழைத்தார். ஒரு வித்தியாசமான மக்களை அடிக்கடி நான் மலேசியா போன்ற நாடுகளிலே நண்பர்கள் நிறைய பேர் இருக்க எல்லாருடைய பேர் சொல்ல வேண்டும் சந்திப்பது உண்டு. இந்த மேடையிலும் கூட வித்தியாசமான நிகழ்வு. முதல்ல ஆச்சரியப்பட்டு போனேன். எந்த ஊரில் நிகழ்ச்சி நடந்தாலும் பெரும்பாலும் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், மாணவிகளுடைய நிகழ்ச்சி தான் நிறைய இருக்கும். பசங்களை பார்த்தா 1-2 பேர் தான் மேடைக்கு வருவான். பரிசு கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைகள் தான் நிறைய பரிசு வாங்கும். பசங்க 1-2 பேர் மருந்துக்கு வந்து மேடையில் பரிசு வாங்க வருவான். அதான் எல்லா ஊர்லையும் நடக்கக்கூடிய விஷயம். இப்போமெல்லாம் பார்த்தா பொம்பளை பிள்ளைகள் தான் நல்லா படிக்குது, அப்படிதானா? பசங்களை பார்த்தா ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான். ஏன்டா மார்க் எடுக்க மாட்டேங்கன்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், அந்த மார்க்குக்கு நீங்கள் என்ன சார் பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறான். மதிப்பெண்ணுன்னு பேர் வச்சுருக்கோம்னா, மதிப்பெண்ணுன்னு பேர் வச்சதுனால அது பெண்ணோட சேருது, என்னோட சேர மாட்டேங்குதுங்கிறான். ஆமாம், எத்தனை நாளைக்கு சார் நாங்களே அவங்கள தியாகம் பண்ணிட்டோம் அப்படிமா. 97 மார்க்கு மேத்தமெட்டிக்ஸில் வாங்கிட்டு அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழும். 3 மார்க்கு கணக்கில் குறைஞ்சி போச்சுண்டு. நம்மால் 3 மார்க் எடுத்துகிட்டு சிரிச்சிட்டு உட்காந்துருப்பான். டே படுவா, 97 மார்க் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு 3 மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கு, நீ 3 மார்க் எடுத்து சிரிக்கின்னு கேட்டா, சார் இந்த 3 எப்படி வந்ததுன்னு தெரியல சார்ங்கிறான். எங்கள் உத்தமபாளையம் காஜி கருத்தராவுத்தர் கவுதியா கல்லூரிக்கெலாம் வந்துன்னு சொன்னால், நான் 88ல் வேலைக்கு சேர்ந்தாங்க. நாகர்கோவில் பகுதியை சார்ந்தவன். ஒரு 90ல் 88ல் பார்த்திங்கன்னா பசங்க மட்டும்தான் எங்கள் காலேஜில் படித்தான். அப்போ கல்லூரியே ஒரு பாலைவனமாக தான் காட்சி அளித்தது. 90ல் தான் கல்லூரியில் பெண்களை சேர்த்தாங்க. அப்புறம் தான் கல்லூரியே பூச்சூடி கொண்டது. ஒரு 48 பொண்ணுகள் சேர்ந்தது. இன்றைக்கி பார்த்தா 2500 பேரில் 1500 பெண்கள். பசங்களை பார்த்தா 1000க்கும் குறைஞ்சி போனான். இன்னும் கொஞ்ச நாள் ஆகி போச்சுன்னா 33% இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு அவன் போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பெண்கள் எல்லா விஷயங்களும் முன்னால் வந்துட்டாங்க. ஒரு வகுப்பறைக்குள்ளே நுழைஞ்சன்னு வச்சுக்கிடுங்க, 60 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அது மேத்தமேட்டிக்ஸ், இங்கிலீஷ் வகுப்பெல்லாம் பார்த்தா 60 பேரில் 50 பேர் பெண்கள், 8 அல்லது 10 பசங்க உட்கார்ந்துருப்பான். அவனும் கூட முன்னால் உட்காரதுக்கு பயந்து பின்னால் போய் உட்கார்ந்துருப்பான். இந்த பெண்கள் மத்தியில் பயந்து போய் நான் வகுப்புக்குள்ளே போனோன்னா, தம்பிகளா எல்லாம் முன்னால் வந்து உட்காருமே சார் அப்படிமா. டேய், நீ இருக்கிற தைரியத்தில் நானே பாடம் நடத்த வந்திருக்கேன், நீ பின்னால் போய் உட்கார்ந்தா நான் எந்த தைரியத்தில் பாடம் நடத்துறது? நம்மளை முன்னால் நமக்கே பாடம் நடத்தக்கூடிய தைரியம் வருது. அந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் இன்றைக்கு அறிவுத்துறைகளிலும் சகல துறைகளிலும் பெண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அழகங்குளத்துக்கு வந்து பார்த்தா பசங்க அற்புதமாக நிகழ்ச்சிகளை நடத்துகிறான். பைத்து ஓதுறாங்க, கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி மட்டும் நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருக்கணும். கல்யாணமாக 25 வருஷம் ஆகிப்போச்சு எனக்கு. இன்னும் மாமனார் ஊருக்கு போனால் கசரு தொழலாங்கிறது எனக்கு